இந்த ப்ராப்ளம் பாருங்க. 94 is divided into two parts in such a way that the fifth part of the first and eighth part of the second are in the ratio 3:4. Then the first part is 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க 94 அப்படின்னுட்டு ஒரு நம்பர் இருக்கு. இத வந்து 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. இங்க ஒரு பகுதி, இங்க ஒரு பகுதியா பிரிச்சிருக்காங்க. இந்த 2 பகுதியில வந்து 5 அந்த 2 பகுதியோட முதல் பகுதி 5 ஒரு பகுதி வந்து 3 இருக்குது. அதாவது 8 ஒரு பகுதி வந்து 4 இருக்கு. 3:4 இருக்குது. அப்படின்னா அதன் முதல் பகுதி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம இந்த 2 பகுதியா பிரிச்சாங்கன்னு சொன்னோம்ல. ஒரு பகுதியை x அப்படின்னு எடுக்கலாமா? இன்னொரு பகுதியை y அப்படின்னு சொல்லி போடலாம். ஆனா நம்மளுக்கு கால்குலேஷன் அதிகமா வரும். சோ இந்த x வந்து இது 94ல கழிச்சோம் அப்படின்னா இன்னொரு பகுதி கிடைச்சிட போகுது. அதானே? அப்போ 94 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பகுதி வந்து எக்ஸ், அடுத்த பகுதி வந்து நம்ம அதுல இருந்து ஒரு 94ல இருந்து அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு பகுதி கிடைக்கும். ஸோ எக்ஸ் வந்து அண்ட் 94 மைனஸ் எக்ஸ் இது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த முதல் பகுதியில வந்து 1/8. அப்போ x/8 அப்படி நம்ம போடலாமா? சாரி, முதல் பகுதி வந்து 5 ஒரு பகுதி. அப்போ x/5 அப்படி போடலாமா? அடுத்த பகுதி வந்து 8 ஒரு பகுதி. அப்போ 94 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 8 இப்படி போடலாமா? ஓகே. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் பார்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் எய்த் பார்ட் ஆஃப் த செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 3:4 ரேஷியோல இருக்கு. இப்போ இது அப்படியே வந்து நம்ம ரேஷியோ ஃபார்முலா எழுதலாம். x/5 கீழே வந்து 94 மைனஸ் எக்ஸ் இது 94 சரியா டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 3:4 3/4 அப்படி எடுக்கலாமா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 5 இன்டு 8 divided by 94 minus x is equal to 3/4. இது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 8x divided by 94 into 5 940 divided by 2. அப்போ 470 minus 5x is equal to 3/4. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். 32x is equal to 470 into 3 0 1 2 1 4 1 0 minus 15x 47 இந்த சைடு வந்தா 47x is equal to 141 0. 21 நாம 12. அப்போ இது வந்து 3க்கு வந்து அடிபடுமா? 3 அடிபட்டா 141 வரும். ஸோ x is equal to 30. இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ பாருங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்க அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஒருக்கா பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? எனின் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பகுதி நம்ம என்னவா எடுத்தோம்? எக்ஸா எடுத்தோம். ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 30. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.